World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஹரி ஓம் திருவளுமே ஆதி திருவளுமே செந்தாமரையில் பிறந்திடும் மருவே உன்முகம் என் முகமாக உன் கண் என் கண்ணாக கண்டோர் கைவசமாக சத்தியும் பிள்ளை யாரும் முன்னே நடக்க சிவா. அதாவது நமக்கு ஜோதிடம் என்பது எப்போவுமே ஒரு விநாயகர் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். அதாவது ஜோதிடம் என்பது நமது முன்னோர்கள் மேலே இருக்கக்கூடிய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளும் சித்தர்களும் நமக்கு நிறையா நூல்கள் வழியாக போதித்து கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அதாவது ஜோதிடத்தில் நல்ல ஒரு பிரம்மாக்களும் சித்தர்களும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட ஞானிகள் அவர்களுக்கும் எனது முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தர்மஸ்தாசா வின் கல்வியாளர் மணிகண்ட ராஜா அவர்களுக்கும் எனது முதன்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரியாதது ஒன்று, எல்லாமே ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஜோதிடத்தில் தெரியாததை ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். தெரியாத சப்ஜெக்டை எடுக்க வேண்டியதில்லை. தெரிஞ்ச சப்ஜெக்டை எடுத்து சொன்னீங்கன்னாவே அதே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சரி, ஜோதிடத்தில் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்க்கோத்தமனுடைய சூட்சமங்கள் அப்படின்னு சொல்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த வர்க்கோத்தமன் என்பது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயந்தான், தெரியாத விஷயம்ல. இந்த ஜோதிடத்தில் நிறையா யோகங்கள் என்பது இருக்குது. இந்த வர்க்கோத்தம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது தான். சரி, இந்த வர்க்கோத்தம்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். வர்க்கோத்தம் என்பது இந்த ராசி சக்கரத்தில் உள்ள 12 ராசிக்கு உள்ள ஒரு கிரகம் அம்சத்திலையும் அதே இடத்துல இருப்பது தான் வர்க்கோத்தம் என்று சொல்லலாம். சரி, இந்த வர்க்கோத்தம் என்பது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய பாதங்களில் இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும், ரிஷபராசியில் ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும், மிதுன ராசியில் ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும், கடக ராசியில் ஒரு நட்சத்திர பாதம். அப்போ இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு பாதமும் மாறி மாறி வரும். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறோம் 1 5 9 அப்படின்னு சொல்கிறோம். 1 5 9 அதாவது சந்திரகாவியத்து நூலில் கொடுத்துருக்கோம். 5 9 மிஞ்சும் பலனை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு மேச ராசியில் அசுவினை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது ராசியிலையும் அதே இடத்துல இருக்கும், அம்சத்துலேயும் அதே இடத்துல இருக்கும். அப்போ ராசி அம்சத்தில் ஒரே இடத்துல இருக்கும்போது அது வர்க்கோத்தம் என்று சொல்லலாம். சரி சார், இந்த வர்க்கோத்தம் அப்படின்னா 1ஆம் பாதத்தில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இதில் 12 ராசிக்கு போனோம்னா நம்ம இது என்ன பண்ணோம், இது என்ன பண்ணுனா இந்த பிரச்சனை தீரும், இது என்னென்ன யோகங்களை கொடுக்கும், என்னென்ன யோகத்தை கொடுக்காத அதுக்கு மாற்று கருத்து என்ன கொடுக்கலான்னா அது வர்க்கோத்தம் என்பது இன்றைய பகல் பூரா இந்த வர்க்கோத்தம சப்ஜெக்ட் எடுத்தால் கூட அது முடியாது. அந்த அளவுக்கு அது நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வர்க்கோத்தம் ஒரு சப்ஜெக்டில் முடியாது, புரியுதுங்களா? அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இந்த மேசராசியில் அசுவினை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வர்க்கோத்தமன்னு எடுத்துக்கலாம். இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது லக்னம், முதல்ல நம்ம லக்ன வர்க்கோத்தம்னு எடுத்துக்கணும். சார், ஒரு லக்ன வர்க்கோத்தம் பெற்றிருந்தா
சிரசே பிரதானம்னு சொல்லக்கூடிய லக்ன வர்க்கோத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ தளராத மனம், யோகம், எதையும் துடிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஆர்வம், தன் நம்பிக்கை, எதையும் செய்யக்கூடிய ஆளும் திறமை, இதெல்லாம் கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நல்ல லக்ன வர்க்கோத்தம் என்பது ஒரு சிறப்பான யோகம். அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா ராசினுடைய வர்க்கோத்தமம். இந்த ராசி வர்க்கோத்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை வச்சு பேசுகிறோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன வர்க்கோத்தமம், ராசி வர்க்கோத்தமம் மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த கிரகங்கள் பழுதடைந்து இருந்தாலும் 6, 8, 12 மறைந்து இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வழியில் வின் பண்ணி ஜெயிச்சு சில காரியங்களை பூர்த்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னமும் ராசி தான் நமக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். இப்போ அடுத்தது எடுத்துட்டோம்னா விதி மதி கதின்னு சொல்கிறோம். அப்போ கதினா சூரியன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சூரியனை வச்சு பேசுகிறதே இல்லை, கதிக்கு எடுத்துக்கிறது இல்லை. அப்போ லக்னம் ராசி, அப்போ இதுதான் முதன்மையான நம்ம பலன் எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சூரியன் அந்த மேச ராசியில் இருக்கிறார். சூரியன் மேச ராசியில் இருக்கிறார், வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சூரியன் மேச ராசியில் இருந்தால் உச்சம் பெற்றிருப்பார். அங்கே சூரியன் உச்சம் பெற்றால் அவர் என்ன எண்ணத்தை குறிக்கும்? அவருடைய காரகம் என்னென்ன? காரகம் என்பது பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் தந்தை. அப்போ அப்பா எப்படி இருப்பார்? ஸ்ட்ராங்காக இருப்பார், நல்லா இருப்பார், முதன்மையான மனிதராக இருப்பார். அப்போ அவருக்கு உண்டான ஒரு தொழில் உத்தியோகம், அதாவது அந்த ஜாதருக்கு அரசு துறை, அதிகாரம், இது மாதிரி பதவி, புகழ், எதையும் தயங்காத வீரமும் தைரியத்துக்கு உண்டு பண்ணக்கூடியவர் தான் அந்த சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியன் உச்சம் பெற்று வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறது எந்த நிலையிலையும் அவர் ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வாங்கிடுவார். சரி, அந்த சூரியன் வர்க்கோத்தமே இல்லாமல் ஆல்ரெடி மேசத்தில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ நம்மளுக்கு லக்னம் மீன லக்னமாக இருந்து 2ஆம் இடத்துல சூரியன் வர்க்கோத்தம் பெற்றிருக்கும் போது அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், தனபாவம். அப்போ அவர் அந்த சூரியன் வர்க்கோத்தம் பெற்று அரசு பதவிக்கு போகிறாரா, அதிகார பதவிக்கு போகிறாரா, அல்லது மேன்மையான உத்தியோகத்துக்கு போகிறாரா, எந்த சூழ்நிலைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிறோம். சரி சார், அந்த மேசத்தில் அவர் வர்க்கோத்தம் பெற்று அந்த மாதிரி போகலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? 2ஆம் இடத்துல வர்க்கோத்தம் இல்லாதையே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார், அவர் எந்த காரியம் செயல்படுத்த முடியல. இதுக்கு ஒரு கஸ்டமர் வர்றாரு, ஜோதிடத்துக்கு நம்ம கையில் வந்தாங்கன்னா என்ன சொல்லலாம்? அதுக்குண்டான ஒரு மாற்று வழி கொடுக்கணும். மாற்று வழி கொடுத்தா தான் மாறும். அப்போ என்ன கொடுக்கலாம்? சில கோயில் குளத்துக்கு போக சொல்லலாம். அப்போ கோயில்னா ராசி என்ன? அது சரராசி, அதாவது மலர் மேலே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். அப்போ என்னென்ன பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரார்த்தனை என்பது சஷ்டினா ஒரு வேலையை செய்யும், கிருத்திகினா ஒரு வேலை செய்யும், பிரதோஷனா ஒரு வேலை செய்யும், ஏகாதசினா ஒரு வேலை செய்யும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதி என்பது இருக்குது. சார் சொன்னார், அதாவது அந்த திதியினுடைய ஒரு இதில் ஒரு வாழ்வு இருக்குதுன்னு. அப்போ சூரியன் வர்க்கோத்தம் பெற்று அவர் ஒரு முதல் தரமான இடத்துக்கு, ஒரு அரசு உத்தியோகத்துக்கு, அதிகாரத்துக்கு, பதவிக்கு, விடாமுயற்சிக்கு எந்த ஒரு காரியம் செயல்படலைன்னா நம்ம மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில், புரியுதுங்களா, பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? பிரதோஷ காலத்தில் வில்வத்தலை வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணி கோமுக தீர்த்தத்துக்கு எடுத்துட்டு நாம் டெய்லி வீட்டில் தெளிச்சிக்கிறது, அதை உபயோகப்படுத்தணும்னாவே அந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் செயல்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்.
நல்லதான் செய்யுமா தவிர கெடுதல் செய்யாது. அப்போ வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் இந்த செயல்பாட்டுக்களினாலும் இதை செய்யலாம். அல்லது வர்க்கோத்தமே இல்லாமல் மீன லக்னத்துக்கு தனபாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த சிவன் வழிபாடு செய்தோம்னாவே நமக்கு நன்மைகளை செய்யும். ஆனால் அது என்ன சூட்சமத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விதியை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நன்மை செய்யும். அப்போ அந்த சூரியன் இந்த கஸ்டமர் ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அவர் அரசு பதவிக்காக எதிர்பார்க்கிறாரா அல்லது வாக்குஸ்தானத்துக்காக எதிர்பார்க்கிறாரா அல்லது பொருளாதாரத்துக்கு எதிர்பார்க்கிறாரா ஒரு தொழில் மூலியமா எதிர்பார்க்கிறாரா எதுக்காக அவர் எதிர்பார்த்துக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ எதை நோக்கி வராருன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோயிலுக்கு நம்ம கொடுத்தோம்னாவே முறையாக வழிபாடு பண்ணோம்னாவே அது நமக்கு நன்மைகள் தான் செய்யுமா தவிர தீமைகள் செய்யாது. சரி, இந்த சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு, வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறாரு, அது செயல்பாட்டுக்கு வரல சார், எத்தனை வாரத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு 9 வாரத்துக்கு போகலாம். 9 வாரத்துக்கு போய் ரெகுலராக பண்ணணும்னா சில மாற்றங்கள் கொடுக்கும். சரி, 9 வாரம் 12 வாரம் போனால் நல்லது செய்யும். ஏன்னா 9 நவகிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், இது எல்லாமே உள்ளடக்கி ஒவ்வொன்றா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும்னா கண்டிப்பாக மாறும். இந்த வாய்ப்புகள் கொடுத்துரும். சரி, அடுத்தது சூரியனோட அடுத்தது எடுத்துகிட்டு பார்த்தா சந்திரன். சந்திரனுக்கு முதல்ல சொன்னோம், அதே மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அசுவினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தம் பெற்றிருக்கு அல்லது வர்க்கோத்தம் இல்லாமல் இருக்கு, அவருக்கு செயல்பாட்டு கொண்டுட்டு போகணும். அப்போ மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் எதுக்காக எதிர்பார்க்கிறாரு? அந்த சந்திரன் எதற்காக எதிர்பார்க்கிறார்? இப்போ நம்ம ஜோதிடராக இருக்கிறோம், அவருக்கு நல்லா வாக்குப்பளித வரணும், அதுக்கு என்ன பண்ணால் அது தீர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ சந்திரன்னா யாரு? தாய், அம்மா, மாதா, பீதா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சந்திரனுடைய வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலும் அல்லது வர்க்கோத்தம் இல்லாத இருந்து மீன லக்னக்காரருக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் எந்த பலன் கொடுக்கல அப்படின்னா அந்த சந்திரனுக்கு உண்டான கோயில் எங்கே இருக்குதுன்னா ஆல்ரெடி நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலையே போய் பிரார்த்தனை பண்ணலாம். எப்போ போகலாம்? அவர் வளர்வரையில் பிறந்திருந்தாருன்னா தேய்வரைக்கு அனுப்பிச்சுடு சொல்லுங்க. பௌர்ணமிக்கு பிறந்திருந்தாருன்னா அமாவாசைக்கு அனுப்பிச்சுடுங்க. அமாவாசையில் பிறந்திருந்தாருன்னா அதாவது பௌர்ணமிக்கு அனுப்பிச்சுடுங்க. எத்தனை வாரத்துக்கு போகலாம்? 9 மாதத்துக்கு போகலாம். அங்கே நமது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போய் அந்த பௌர்ணமி அன்னைக்கு இப்போ பிரார்த்தனைகளை என்ன சொல்லலாம் அந்த சந்திரனுக்கு? அதாவது இங்கிருந்து போகும்போதே தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, 1 முழம் மல்லிகைப்பூ, கல்கண்டு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அங்கே இருக்கிறவங்களும் அந்த இனிப்பான ஒரு இதை பதார்த்தங்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு இனிப்பான செய்திகள் கிடைக்கும். இதே போதுமானது. அப்போ இந்த மாதிரி சந்திரன், அதாவது மலை மேலே இருக்கிற சாமிக்குன்னு முதலே சொன்னேன், அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் சந்திரன், சந்திரனா அம்மா பார்வதி பரமசிவன், அந்த தெய்வத்துக்கே பண்ணலாம். அப்போ அது நமக்கு இயங்கும். இயங்கலாம் இல்லை, இயங்கும். பட் இது நான் சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய சர்வீஸில் வர்ற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். கோயிலில் எழுதாத ஜாதகமே இருக்காது. புரியுதுங்களா? அதாவது எனக்கு வந்து மீன லக்னம், 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல சித்திரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறார். அப்போ நான் என்ன எழுதுனேன்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இருக்கிறார், என்கிட்ட எத்தனை ஜாதகம் வந்தாலும் அந்த ராகுக்குண்டான கோயில் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு நான் பேனா எழுதாததே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் போய் முதல்ல காளியம்மனை ஒரு வாரம் சுற்றிட்டு வாங்க. அப்போ 2ஆம் இடத்துல அந்த ராகு வர்க்கோத்தம் பெறல, 2 குடையவன் செவ்வாய் 7ஆம் இடத்துல வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறாரு. முருகனை எடுக்கிறத விட
ஆனால் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் யார் இருக்கிறாரோ அந்த கோயிலுக்கு நாம் அனுப்பிச்சுட்டோம்னா நம்மளுடைய வாக்குப்பளிதமும் நல்லா இருக்குது. 2ல் ராகு இருந்தால் விசவாக்கு நாம் சொல்லக்கூடிய காரியம் நடக்கும். ஆனால் நல்லதே சொல்லணும். இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் கூட பார்த்தாங்க, சார் சொல்லாத வருவார், திடீர்னு நம்ம பாலகிருஷ்ணன் சார் நினைச்சா ஓடி வருவார், ஃபோன் பண்ணாத வந்தார். ஆடி மாதத்தில் இறைவன் புண்ணியத்தில் எத்தனையோ பேர் தொழில் இல்லை இருக்குதுன்னு கொஞ்சம் அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் தொழில் இல்லாமல் இல்லை, உடனே வந்தார். என்னைக்கு வந்தாலும் என்ன அண்ணன் உருட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு தான் சொல்லுவார். வேகமாக விட்டுறாரு, மொல்லா விட்டுறாரு, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. புரியுங்களா? இந்த நண்பரும் அப்படித்தான், பாலகிருஷ்ணன் நண்பரும் இதே மாதிரி தான் வந்து அடி நினைச்சா வருவார். அதே நம்ம செல்வராஜ் சார் வருவார், அவரும் அப்படித்தான் நினைச்சா வந்து பார்ப்பாங்க. ஆடி மாதம் இல்லை, அமாவாசையும் இல்லை, அஷ்டமி இல்லை, நவமி இல்லை, எதுவுமே உங்களுக்கு இல்லைங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ தொழில் இல்லாமல் இல்லை. காரணம் மீன லக்னமாக இருந்து மேசத்தில் 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருந்து 2 குடையவன் செவ்வாய் வர்க்கோத்தம் பெற்று தன் மனையை தான் பார்த்து 2ஆம் இடத்துல ராகு இருந்து நான் ஜோதிடம் ஆரம்பித்த காலத்திலிருந்து காளியம்மனை தான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த 2ஆம் இடத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது, தரிசனம் பண்ணும்போது, நமக்கு நாம் எது தேவைப்படுதோ அதுக்குண்டான ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அது நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் கொடுக்கும், கொடுக்கலாம் இல்லை, கொடுக்கும். ஆனால் அதை நம்ம முறையாக பார்த்து செய்யணும். ஐயா சொல்லுங்க. ஐயா சொன்னார் 2ஆம் இடத்துல செவ்வாய் வர்க்கோத்தமம் வாங்கியிருக்கு அப்படின்னு. அதனுடைய நல்ல உண்மையான சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்திலே வர்க்கோத்தம் வாங்கியிருக்கார். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் எடுத்துட்டா, இப்போ கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலே வத்தும்பாங்க, அது எவ்வளவு பொய்யுங்கிறது இங்கே புரிஞ்சுக்குங்க. ஆச்சா, அவர் 2ஆம் இடத்துல இரண்டாம் அதிபதி புதனுடைய வீட்டில் உச்சமாயிருக்கார். இவருடைய பேச்சு, குரல், தன்மை, அமைப்பு பாருங்க எவ்வளவு கணீர்னு வருதுன்ட்டு. அந்த குரல் வளத்தை எடுத்து கொடுக்குற தன்மை அந்த புதன் கொடுக்குறார். புதனுடைய வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அத்தனையும் அப்படியே எடுத்துக்கும். அப்போ இவருடைய குரல் வளம், அதாவது அந்த அமைப்புத்தன்மை ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது, இவருடைய குரலுக்கு ஏன் கட்டுப்படுறாங்க அப்படின்னா, அது புதனுடைய வீட்டிலே வர்க்கோத்தமம் வாங்கி தன் சுயசாரத்திலே வர்க்கோத்தமம் வாங்கி இருப்பது தான் மெயின் காரணம். நல்லா அற்புதமாக சொல்றார். அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அப்போ எப்பவுமே ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை இயக்குவது சிறப்புங்கிறதுனால நான் மீன லக்னத்திலிருந்து கொண்டு வரேன். லக்னம் மீனமாக இருந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை, சந்திரன் இருந்தால் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை. இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார், ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த செவ்வாய் சீருடை பணியாளர்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய்னாவே அரசு கிரகம், அதிகார கிரகம். போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, காவல்துறையில் போகிறது, பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கு போகிறது, சீருடை பணியாளர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அதிகாரம் படித்தவங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டராக வேலையில் இருப்பார், ஒருத்தர் பார்த்து சார் இங்கே வாங்கன்னு கூப்பிடுவார். அதே காவல்துறையில் டே இங்கே வாடான்னு கூப்பிடுவார். ஏன்னா அந்த செவ்வாய்க்குண்டான பவர், அதிகாரம், போலீஸ்காரராக தான் இருப்பார், அதிகாரமாக பேசுவார். அப்போ செவ்வாய் அதிகாரத்தோடு இருப்பார். அப்போ இந்த மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். லக்னம் எதுவாக கூட இருக்கலாம், ஆனால் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய தன்மை அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலும் அல்லது வர்க்கோத்தம் இல்லாமல் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அரசு பதவி, அதிகார பதவி வரலேங்கிற பட்சத்தில் அதை ஈக்கணும். சரி, அதை ஈக்கணும்னா எப்படி சார், நாம் அதை எப்படி கிரகத்தை ஈக்க முடியும்? நாமெல்லாம் ஈக்க வேண்டியதில்லை, அதுக்குண்டான பிரார்த்தனை, புரியுதுங்களா? அதுக்குண்டான பிரார்த்தனை பண்ணும்போது அல்லது முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ சார் அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு
செவ்வாய்க்கு முருகன் வழிபாடுன்னா என்ன? மலை மேலே இருக்கிற முருகன், காட்டுக்குள்ளே இருக்கிற முருகன், மலை மேலே உள்ள முருகன், காட்டுக்குள்ளே இருக்கிற முருகனுக்கு போய் வழிபாடு பண்ணணும். என்னைக்கு போகலாம்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகலாம், அல்லது பார்த்தீங்கன்னா கிருத்திகை அன்னைக்கு போகலாம், சஷ்டி அன்னைக்கு போகலாம். சரி, சஷ்டிக்கு நம்ம போனால் என்ன கிடைக்கும்? கிருத்திகைக்கு போனால் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன தேவை? புரியுங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும் கிரகங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு வேறு மாதிரி கேள்வி இருக்கும். அவர் எதை நோக்கி கேட்குறாரு, என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் விடணும். புரியுதுங்களா? சரி, அவருக்கு வந்து உடலுபதைகள் தொல்லைகளாக இருக்குது சார், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. கிருத்திகைக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்போ கிருத்திகைன்னா ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் நம்ம கிருத்திகை போய் பிரார்த்தனை பண்ணது. சஷ்டினா என்ன? எதிர்ப்பு தொல்லைகளை அகற்றுறது தான் சஷ்டி. குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியது சஷ்டி. அப்போ அவருக்கு என்ன தேவைப்படுதோ, எதிர்ப்பு தொல்லைகள் இருந்தால் சஷ்டிக்கு அனுப்பிச்சுடுங்க. குழந்தை வர வேணும்னா சஷ்டியில் அனுப்பிச்சுடுங்க. உடலுபதிகள் பண்ணுதுன்னா அந்த மாதிரி அனுப்பிச்சுடுங்க, ஏகாதசிக்கு அனுப்பிச்சுடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்கும் அவங்கள நாம் வந்து தெளிவு பண்ணிக்கணும். வர்ற கஸ்டமர் என்ன நோக்கி கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத எடுத்து நம்ம சொன்னோம்னா தான் அந்த பிரச்சனை அந்த இடத்துல தீரும். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து புதன். சரி, புதன் மேசத்தில் வர்க்கோத்தத்தில் இருக்கிறார். அப்போது மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 4-7 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணும்? அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும். அப்போ புதன் வந்து கல்விக்காரகன். அப்போ கல்விக்கு உண்டான இது, சுகத்துக்கு உண்டான இடம், வீடு மனை வாசலுக்கு உண்டான இடம், அம்மாவுக்கு குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்துக்கு மனைவி, குடும்பம், கூட்டாளி, நண்பர், பிஸ்னஸ் பார்ட்னர், உறவினர், சமூகத்தை குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். 4-7 கூடையவன். அவர் போய் தனாதிபதி 2ஆம் இடத்துல வர்க்கோத்தத்தில் இருக்கிறார். அவருக்கு நன்மைகளை செய்யுது அல்லது செய்யல. அவர் வர்க்கோத்தத்தில் இருக்கிறாரு அல்லது இல்லை. அவரை ஆக்டிவ் பண்ணி பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டுகிட்டு வரணும். அப்போ வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சில கோயில் குளத்துக்கு தான் போகணும். அப்போ கோயில் குளம் போகிறோன்னா பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணுறதே சிறப்பு. அப்போ மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் எங்கெங்கே இருக்குது? மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலம் எங்கெங்கே இருக்குது? காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலம் எங்கெங்கே இருக்குது? அதுக்கு அனுப்பிச்சுடுங்க. அதுக்கு அனுப்பிச்சுடலாம். அப்போ என்னைக்கு அனுப்பிச்சுடலாம்? ஏகாதசி அன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க, சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க. அவர் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க, அல்லது பௌர்ணமிக்கு அனுப்பிச்சுடுங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இதில் மட்டும் வார்த்தையில் எடுத்து முடியாது. அவர் இது ரூல் என்பது ஒரு மாதிரியாக இருந்தாலும் அந்த கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஜாதகம், புரியுதுங்களா? வளர்வரையில் பிறந்திருக்கிறாரா, தேய்வரையில் பிறந்திருக்கிறாரா, என்ன நோக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றணும்னா நமக்கு ஈஸியாக பலன் கிடைச்சிரும். அந்த கஸ்டமர் எங்கேயுமே போக மாட்டாங்க நம்மளை தவிர. ஆனால் நம்ம எதுவும் தெரியாத மொத்தமாக சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு பலன் கொடுக்காது. தெரிஞ்சு தான் கொடுக்கணும் அந்த ஜாதகத்தை. அப்போ பொதுவான ரூல் என்பது மூல நூலில் உச்சம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம் நன்மையை செய்யும், வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் நன்மையை செய்யும். இது பொதுவான ரூல். அந்த ரூல்லையே நாம் போனால் பலன் கொடுக்காது. நம்ம வர்ற கஸ்டமரை கூட எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுடைய பிரச்சனையை நாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் எந்த ஜாதகமாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நேரில் எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என் வாயில் வரும். சார் நீங்கள் போய் இந்த கோயிலை சுற்றிட்டு வாங்க, 9 வாரம் சுற்றுங்க, 12 வாரம் சுற்றுங்க, இதை பண்ணுங்க, பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர இவ்வளோதான் சார், இவ்வளோதான் முடிஞ்சது, ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது, என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றீங்க, உங்களுக்காக செய்யலைனாலும் எனக்காக செய்யும். சார் நாங்கள் காளியா கோயிலுக்கு போயிட்டோம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம், இது வரைக்கும் போனோம், நடக்கலை, இப்போ நான் எழுதி தரேன், போங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க.
உங்களுக்காக அந்த பலன் செய்யலினால் எனக்காக சொல்லும், செய்யும். ஏன்னா வாக்குஸ்தான 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இது உறுதியான வாக்கு. ஒரு இமை கூட நான் வந்து இதோட ஜாதகம் பார்த்துட்டு இவ்வளவுதான் முடிச்சு கொடுத்ததில்லை. வாங்க பேசிக்கலாம், நிவர்த்தி பண்ணித்தரேன், என்னால் முடியும். இறைவன் நமக்கு மேலே ஒருத்தர் பிரபஞ்சம் இயங்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இதை பண்ணுங்க சரியாகும். அப்போ தெய்வத்தின் மேலே நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணலாம். சரி, அடுத்தது குரு. குரு மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல அசுவினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தத்தில் இருக்கிறாரு. அப்போ குருன்னா யாரு? கணக்கு, காசாளர், சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, புரோகிதர், அர்ச்சகர், இந்த ஒரு பெரிய மனிதர், நன்மையை செய்யக்கூடிய ஒரு நல்லவர். அவர் அந்த வர்க்கோத்தத்தில் இருந்தால் நன்மைகள் தான் செய்வார். மீனலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல 1-10 குடையவன் குரு 2ஆம் இடத்தில் வர்க்கோத்தத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் தனத்தையும் கொடுப்பார். தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு, லக்னாதிபதி குரு, தொழில்ஸ்தான ஜீவனாதிபதி குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறாரு, வர்க்கோத்தத்தில் இருக்கிறாரு. அவருடைய திசைகள் புத்திகள் வந்து நல்லது செய்யும். சரி, அவர் வர்க்கோத்தத்தில் இல்லை, வர்க்க உத்தமத்தில் இல்லை, 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணலாம்? நல்லது செய்யுதா செய்யலையா? செய்யும். சரி, அப்படி ஒரு காலம் இதில் அது இந்த இடத்துல நம்ம செய்யும்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேதகத அவஸ்தையில் இருக்குதா, காலப்பக திசையில் இருக்குதா, அவஸ்தையில் கிரக அவஸ்தையில் இருக்குதா, புரியுங்களா? இத்தனை நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம செல்வராஜ் சார் தான் சொல்லுவார், சார் நீங்கள் இத்தனை கணக்கு போடுறது இல்லையா, நீங்கள் பார்த்ததே சார், நான் ஜோசியத்தை அந்த கட்டத்தை பார்த்த உடனே இது காலப்பகையில் இருக்குதா, கிரக அவஸ்தையில் இருக்குதா, வேதகத அவஸ்தையில் இருக்குதா, எப்படின்னு எனக்கு தெரியுமே, எத்தனை பாகையில் இருக்குது, பார்த்த உடனே அப்படியே கண்டுபிடி சொல்லிக்கிட்டே இருப்பேனே. 10 நிமிஷத்தில் சொல்லிடுறேனே ஜாதகம். எவ்வளோ நேரம் சார் ஆகும் ஜாதகம் பார்க்கறதுக்கு? சொல்லிடுமே. 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஜாதகர் கஸ்டமர் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு என்கிட்ட உட்காரக்கூடாது, எந்திரிச்சிடணும். ஆமாம், அதுக்கு மேலே உட்காரக்கூடாது. அதான் எடுத்து கட்டத்தை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கிரக அவஸ்தையில் இருக்குதா, 2 பக்கம் திரும்பி பார்த்தா அம்சத்தை ராசி பார்த்தா அவஸ்தையில் இருக்குதா, வேதகத்தில் இருக்குதா, என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ அவஸ்தையில் கிரக அவஸ்தையில் இருந்தால் அது என்ன பண்ணலாம், வேதகத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம், காலப்பகையில் திசையில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ குரு பகவான் அங்கே அப்படி ஒரு கால், அதாவது வர்க்கோத்தத்திலிருந்து நன்மை செஞ்சால் நல்லதே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நல்லது செய்யலை அப்படின்னா அதுக்குண்டான கோயில் குளத்துக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்போ குரு பகவானுக்கு அனுப்பிச்சுடுங்க, தட்சிணாமூர்த்திக்கு அனுப்பிச்சுடுங்க. குரு பகவான் இருக்குது, தட்சிணாமூர்த்தி இருக்குது, முருகன் கோயிலுக்கு அனுப்பிச்சுடுங்க. சரி, முருகன் கோயில்னா திடீர்னு நாம் வந்து பழனிக்கு அனுப்பிச்சு விட்டுறலாமா? அது பட்டணமாக இருக்குது. திருச்செந்தூர் அனுப்பிச்சுடலாமா? இல்லை, கடலோரத்தில் இருக்குது, புரியுங்களா? அப்போ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற முருகன் கோயிலுக்கு அனுப்பிச்சுடுங்க, சஷ்டிக்கு அனுப்பிச்சுடுங்க, நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு அனுப்பிச்சுடுங்க, வியாழக்கிழமைக்கு அனுப்பிச்சுடுங்க, அவருடைய நட்சத்திரத்தன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க. அவர் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாரான்னு பாருங்க, அமாவாசையில் பிறந்திருக்கிறாரான்னு பாருங்க, சூரியனுக்கு சந்திரனுக்கு தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்க, என்ன பண்றாருன்னு பாருங்க. நம்ம கட்டத்தை பார்த்த உடனே இத்தனையும் நம்ம அப்படியே டப்புன்னு வரணும். நம்ம மூளைக்கு பார்த்த உடனே அந்த கட்டத்தை போட்ட உடனே அப்படியே வரணும். அப்போதான் எடுத்து பலன் சொல்ல முடியும். வந்துங்க இது போயிங்க 1 2 3ங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அந்த 1 2ன்னு எண்ணக்கூடாது, வந்துங்க போயிங்கிற வேலையே இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தானே 10 நிமிஷத்தில் முடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி கொண்டு போகிறோம். அப்போ குரு பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் குல பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இதுக்குன்னு நிறையா வழி கொடுப்பேன், புரியுங்களா? இது ஒரு தடவை வந்து ஒரு 9 வாரத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க, முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அடுத்தது 9 வாரம் கழிச்சு இடையில எனக்கு 3 வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லணும்.
என்ன பண்ணுது, நான் சொன்னது நடந்துதா நடக்கலையே, இதுக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்துதா இல்லையான்னு கேட்கணும். மாற்றங்கள் வரலையா, நான் சொன்ன 9 வாரத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கம்மான்னு சொல்லணும். 9 வாரம் கழித்து அடுத்த ஸ்டெப் என்னென்னமோ அதை கொடுக்கணும். கொடுக்கலாம் இல்லை, கொடுக்கணும். கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கோயில் குல வழிபாடில் வர்க்கோத்தம் பெற்றிருந்தா ஒரு பலன், வர்க்கோத்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு பலன். அதுக்கு ரெமெடி என்ன? நம்ம ஜோசியர் அடுத்த ரெமெடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மாறும். மாறலாம் இல்லை, மாறும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாறலாம் இல்லை, மாறும். அதான் நம்ம ஜோதிடர். சரி, அடுத்தது என்ன? சுக்கிரன். மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் அந்த இடத்துல வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் வர்க்கோத்தம் பெற்றிருந்தா, அதாவது 3-8 குடையவன். 3-8 குடையவன். அப்போ 3-8 குடையவன் வர்க்கோத்தம் பெற்றால் நன்மைகளை செய்யுமா? செய்யும். அதனுடைய வேலை செய்யும். அதாவது பாதிப்பான பலன்களை குறைத்து நன்மையான பலன்கள் கம்மியாக செய்யும். மிகப்பெரிய யோகத்தை செய்யாது. ஏன்னு கேட்டால் மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலும் கூட அந்த கிரகம் இந்த லக்னத்துக்கு பாவருங்கிற முறையில் அது ஒரு 50% பலன் கொடுக்கும், 90% பலன் கொடுக்காது. சரி, அதுக்கு உண்டான ஒரு இப்போ சுக்கிரன்னா என்ன பண்ணும்? ஆடை, அலங்காரம், டெக்கரேஷன், உணவு. நம்ம பல தொழில்களில் வச்சு பேசுவாங்க. அவங்க தொழிலுக்காக கேட்குறாங்களா அல்லது கல்யாணத்துக்காக கேட்குறாங்களா? ஒரு மீன லக்னக்காரர் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வர்க்கோத்தத்தில் இருக்கிறாரு, இல்லாமல் இருக்கிறாரு. சரி, அவர் கல்யாணத்தை பற்றி கேட்குறாரு. அப்போ கல்யாணம்னா எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு நடக்கலை. அதுக்கு என்ன பண்ணலாம்? பரிகாரம் பண்ண சொல்லலாம். முறைப்படி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவோம்? முறைப்படி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ பரிகாரத்தை பண்ணி என்ன பண்ணோம்? ஒரு 12 நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு விளக்கு போடுங்க, கல்யாணம் ஆகலைன்னா. அப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி 111 ரூபா 111 எடுத்து மஞ்சள் முடுப்பு கட்டி வச்சு பௌர்ணமி வர வரைக்கும். இப்போ சொன்னார் அமாவாசை பஞ்சம தேதின்னு ஒன்று சொன்னார் சார். நமக்கு முன்னாடி பேசணும் சொன்னார், பஞ்சம தேதியில் செய்யக்கூடிய காரியம் அசைக்க முடியாத அசையாத சொத்து, அசையாத நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பஞ்சம தேதி அமாவாசை முடிஞ்சு 5ஆவது நாள் 111 ரூபா மஞ்சள் முடுப்பு எடுத்து கட்டி வச்சு டெய்லி தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் வீட்டில். அப்போ அந்த பஞ்சம தேதிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அமாவாசை முடிஞ்சு 5ஆவது நாள் பௌர்ணமி வரைக்கும் தீபம் போட்டு பௌர்ணமி அன்னைக்கு அவங்க குலதெய்வத்துக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, ஆண் தெய்வமாக இருந்தால் பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு, பெண் தெய்வமாக இருந்தால் பட்டு புடவை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாத்தி அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கலை வச்சு 27 பேர்த்துக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி முறையாக பண்ணும்போது அந்த சுக்கிரனுடைய தன்மை கல்யாணத்துக்கு வர்றாரா? அப்போ கல்யாணம் ஈஸியாக நடக்கும். சார் நீங்கள் சொன்னதை நான் பண்ணிட்டேன், எத்தனை மாதமாக ஆகுது? 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 90 நாளுக்குள்ளே செட் ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து. சரி, 90 நாளுக்குள்ளே செட் ஆகலை, 90 நாளுக்குள்ளே கல்யாணம் செட் ஆகலை, அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ மறுபடியும் என்னுடைய மீன லக்னமாக இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் பாருங்க. அந்த பத்திரகாளி அம்மன் கோயிலில் போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் 48 பூ எண்ணி ஒரு கேரி பேக்கில் வச்சுக்காங்க, 5 முக விளக்கு வாங்கிக்காங்க, எண்ணெய் வாங்கிக்காங்க, திரி வாங்கிட்டு வாங்க. இங்கிருந்து போய் சாமி முகத்தை பார்த்து ஒரு சுற்று வந்தால் ஊஞ்சலில் ஒரு பூ, ஒரு சுற்று வந்தால் ஊஞ்சலில் ஒரு பூ, சுத்த வரைக்கும் எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இந்த செல்லு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருங்க. அப்போ சுற்றுனீங்கன்னா 9 வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 48 முறை சுற்றி, அப்போ 5 முக விளக்குல 5 திரியா விளக்கு போடுங்க. 5 திரியா விளக்கு போட்டாங்கன்னா அதுக்கு 9 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கும், ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அப்போ தொழில் பிரச்சனையா, பண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா? இப்போ கணவன் சுக்கிரனில் கணவன் மனைவிக்குள்ள சுக்கிரன் எடுத்துட்டா பிரச்சனை இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? சிவன் கோயிலில் பள்ளியறை பூஜைக்கு அனுப்பிச்சி விடுங்க. சிவன் கோயிலுக்கு டெய்லி நைட் 8 மணிக்கு பள்ளியறை பூஜை நடக்குது இல்லைங்களா? அந்த பள்ளியறை பூஜைக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ
கல்கண்டு ஒரு 10-20 ரூபாய் வாங்கிட்டு போய் கொடுத்து அதில் கலந்துக்கிட்டு அந்த கல்கண்டை எல்லாத்துக்கும் ஒரு இனிப்பான செய்தி கொடுத்துட்டு வாங்க. இல்லை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, உறவுகள் ஒத்து வரல சேரல அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம். அப்போ வர்க்கோத்தம் என்பது மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலும் ஒரு நன்மைகளை செய்யும். வர்க்கோத்தம் பெறாம அதாவது கிரக அவஸ்தையிலையோ காலப்பகையிலையோ அல்லது வேதக தோஷத்தில் எப்படி இருந்தாலும் அதுக்குண்டான ரெமெடி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அதை மாற்றி கொடுக்கணும். நம்ம மாத்துறது தானே நம்மளுடைய வேலை. நமக்கு என்ன வேலை? இந்த கிரகங்களை பார்த்து இதுக்கு மாற்று வழி கொடுக்கணும். டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாரு? நமக்கு காய்ச்சல் சார் ஊசி போடுறாரு, மாத்திரை கொடுக்குறாரு. இப்போ நாமளும் அதை செய்யணும். இல்லை செஞ்சால் தானே மாறும். இவ்வளோதான் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஜோசியர் இல்லை. இவ்வளோதான் சார் உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஜோசியர் இல்லை. வேறு வழி கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஜோசியர். இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும். அப்போ பரிகாரங்கள் இருக்கா? இருக்குது. முறையாக செஞ்சால் பரிகாரம், முறையாக செய்யலைன்னா இல்லை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜோசியர் முதல்ல நம்பணும். ஜோசியர் முதல்ல ஜோதிடத்தை நம்பணும். நம்மளுடைய தொழில் திறமை நம்மக்கிட்ட இருக்கு. என்னுடைய தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுமான்னு சொல்லணும். நம்ம என்னுடைய தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நாம் சொல்லணும். நம்பிக்கை இல்லாத எப்படி 30 வருஷமாக தொழில் பண்ண முடியும்? இதை விட்டு வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க. இந்த ஜோதிடத்தை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. இதில் தான் பொழப்பே போயிட்டு இருக்குது. பொழப்பு போயிட்டுங்கிறது இல்லை. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 50 ஜாதகம் கூட பார்த்துருக்குறேன். இந்த ஆடியும் ஒன்று தான், ஆவணியும் ஒன்று தான், அஷ்டமி அதுதான், நவமி அதுதான். எதை பற்றி கவலைப்படுறதில்லை. உட்காந்துருக்க வேண்டியதான், வந்தால் பார்க்க வேண்டியதான், இல்லைன்னா தூங்க வேண்டியதான். ஆனால் முழு முயற்சியா படுத்திருக்கிற கட்டலில் கூட என்னுடைய புக் இருக்கும். எந்த நேரத்துலையும் புக்கு. தூங்கி எந்திரிச்சா நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சா கொஞ்சம் நேரம் படிக்கிறது, 4 மணிக்கு எந்திரிச்சா ஒரு 4 வரி படிக்கிறது. படித்தா தானே தூக்கம் வருது. படித்தா தூக்கம் வரும். சும்மா உட்காந்துருந்தா தூக்கம் வர்றதில்லை. சும்மா கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு 2 பக்கம் படிங்க, தூக்கம் எங்கிருந்தே வரும். அது மாதிரி வச்சுக்கிறது பக்கத்துலயே. சரி, இப்போ சுக்கிரனை சொல்லிட்டோம். சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தா என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா சக்சஸ் ஆகும், ஆகலாம் இல்லை ஆகும் அப்படிங்க. இதில் அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து புதனை எடுத்துக்கிட்டோம். சனி. சனி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஒரு லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மேஷத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறார். சரி, சனி அந்த இடத்துல வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறார். சனி நீசம். சார் ஒரு பாவ கிரகம் நீசமாகிறது நல்லது, கெட்டு போகிறது. கெட்டவன் கெட்டு போயிட்டா நல்லது. பக்கத்து வீட்டுக்காரன் அவன் ஒரு குடிகாரன், கொள்ளக்காரன், மொள்ள மாதிரி முடிச்சவி. சனினாவே கீழ்நிலை அடிநிலை, ஏற்கு மாறான பலன் பண்ணுறவன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து குடிகாரனாக இருந்து கொள்ளக்காரனாக இருந்து ஒரு பெரிய வீடு கட்டி ஸ்ட்ராங்காக விட்டு உட்காந்துக்கிட்டான்னு வச்சுக்காங்க, நம்மளுக்கு தொல்லை. சாயங்காலம்னா 2 கோட்டரை குடிச்சிட்டு வந்து உளருவான் பக்கத்தில், நம்மளுக்கு தொல்லை கொடுப்பான். நம்ம வீட்டுக்கு வரவன் கூட வரமாட்டான். அவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்காங்க, நமக்கு தொல்லையே இல்லை. அவன் தான் பேசாமல் உட்காந்துருக்கிறானே. அப்போ அந்த வர்க்கோத்தம் சனி மேசத்தில் வர்க்கோத்தம் பெற்று நீச நிலையில் இருக்கிறது நமக்கு நன்மைகள் தான் செய்யுமா தவிர தீமைகள் செய்யாது. அங்க வர்க்கோத்தத்திலிருந்து சனி நீசமானது தப்பில்லை. ஆனா அங்கே நீச வக்கரம் ஆகக்கூடாது. இயல்புலைக்கு மாறான கருத்து வந்துடும். சனி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி மீன லக்னமாக இருந்தாலும் 11-12 கூடிய 2ஆம் இடத்துல நீசமானது நல்லது. ஆனால் வக்கரமானா இயல்பு நிலைக்கு மாறான கருத்துக்கு போயிடும். அப்போ இயல்பு நிலைக்கு மாறான கருத்து போகுதுன்னா அது என்ன ஆகும்? ஆட்சி பெற்றதுக்கு வந்துடுது. அப்போ ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? பாதிப்பு கொடுக்கும்ல. சனி ஆட்சி படலாமா? படக்கூடாது, நீசம் படலாம். புரியுதுங்களா? அப்போ 2ஆம் இடத்துல சனி வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறது. அவருக்கு தொழில் துறையில், ஜீவன அம்சத்தில், புரியுதுங்களா, கீழ்நிலையில், அடிநிலையில், பஞ்சாயத்தில் இது மாதிரி ஒரு நல்ல பலனை கொடுக்கும், நல்லதான் செய்யும். சரி, அவர் வந்து அந்த இடத்துல இருந்து நமக்கு தீமைகள் செய்கிறாரு.
தொல்லைகளை கொடுக்குறாரு. ஆல்ரெடி அந்த சனி நேசமானி 11-12 கூடையவன் தனஸ்தானத்தில் போய் பொருளாதார தடையை கொடுக்குறாரு. என்ன பண்ணலாம்? அப்போ அந்த பொருளாதார தடை கொடுத்தா அதுக்குண்டான ஒரு சனீஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை, அதாவது பொருளாதார தடை கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? சனிக்கிழமை கண்டா சனீஸ்வரனுக்கு விளக்கு போடலாம், ஆஞ்சநாயர் கோயிலுக்கு விளக்கு போடலாம், சனிக்கிழமை போடலாம், பிறந்த நட்சத்திரத்தில் போடலாம், ஏகாதசியில் போடலாம். அப்போ அங்கே என்ன பண்ணலாம்? ஆஞ்சநாயர் கோயிலில் போய் 21 வெத்தலை மாலை கட்டி போட்டு 2 நெய்தீபம் போட்டு 19 முறை வலமாக சுற்றணும். ஏன்? சனிக்கு 19 ஆண்டுகள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த பொருளாதார பிரச்சனைகள் வராது. அவர் வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலும் வர்க்கோத்தம் படாமல் இருந்தாலும் அந்த சனி, அதாவது மேல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அசுவினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் இதை பண்ணுங்க, மாறும். சில பிரச்சனைகள், உடல் உபதிகள் வருது சார். இந்த சனி 12 கூடிய விரையாதிபதியாக இருந்து வர்க்கோத்தம் பெற்று நன்மையும் தீமையும் கலந்து செஞ்சு உடல் உபதிகள் தொல்லைகள் பண்ணுது. அப்போ சில கோயிலுக்கு யமன் கோயில்னு இருக்குது. அதாவது நமக்கு என்ன கோயில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்கிறாங்க, நான் ஜோதிடம் படிக்கும்போது ஆதி திருவள்ளரை, அடுத்ததோர் திருப்பைஞ்சலி, சோதி திருவானக்காவல், சொல்லி கட்டிய ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சொல்லித்தான் கட்டினாங்க ஸ்ரீரங்கத்தை. ஆதியில் திருவள்ளரை பெருமாள் கோயில், சிறப்பான கோயில் இருக்குதுங்க. எங்கே? மணச்சநல்லூர்லேருந்து உள்ளே போகணும். இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முதல்ல போனோம்? 30 ஆண்டுகளுக்கு முதல்ல போயிட்டே இருக்கிற. இன்னுமே திருப்பட்டூர் போகிறோம், சிவன் பிரம்மா கோயில் அங்கே இருக்குதுன்னு சொல்லி போகிறோம், திருவள்ளரைக்கு போகிறோம். புரியுதுங்களா? அந்த திருவள்ளார கோயிலில் வந்து இந்த புதன் கோயிலில் நான் மலை மேல் இருக்கிற கோயில்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும், ஒரு விதியை மாற்றும். அப்போ அந்த திருப்பைஞ்சலியில் போய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் போகலாம். இப்போ ஆலங்குடிக்கு பக்கத்தில் யமபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல போய் இதில் ஓமத்தம்பூ வச்சு பிரார்த்தனை பண்ணலாம். இந்த ஓமத்தம்பூ இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காய். அந்த பூ வச்சு பிரார்த்தனை பண்ணணும். சித்த பிரமை இருக்குது இல்லைங்களா? சனின்னாவே உடலுபதிகள், மருத்துவங்கள், கெண்டங்கள், தண்டங்கள் வருது, சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே அந்த பூ வச்சு அர்ச்சனை இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் பண்ணலாம். பண்ணால் இந்த மயக்கம், கெண்டம், தண்டம், உடலுபதிகள், மருத்துவம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இன்றைக்கி 10:15 மணிக்கு நம்ம ஐயா மணிகண்ட ராஜா ஃபோன் பண்ணார். அப்போ நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சார் 3 ஆண்டுகளாக அவருக்கு வந்து சரியா நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாரு. 3 ஆண்டுகளாக நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாரு, ஒரு நினைவாக இருக்க மாட்டேங்கிறான். நைட்டில் எந்திரிச்சு இந்த பையன் போயிடுறான், 26 வயசுக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் ராகு புத்தி ஓடிச்சுமா? இப்போ குரு வந்துருச்சு. மேன லக்னத்துக்கு, லக்னத்தில் குரு இருக்கிறாரு, திக்பலத்தில் இருக்கிறாரு, ஆட்சி பெற்றிருக்கிறாரு, ரேவதி நட்சத்திரத்தில் வர்க்கோத்தத்தில் இருக்கிறாரு, நல்லது நடக்கும். இப்போ தான் வந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 நாள் 6 நாள் ஆகுது. இன்னொரு 15 நாள் பாருங்க. அவர் அப்படியே இருந்தாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா என்னை வந்து பாருங்க. ஏன்னா இவர் வேற கூப்பிட்டாரு, கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாருல்ல, இங்கே வேற வரணும் இல்லை. அப்போ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக அவர் செல்வராஜ் வந்துட்டார். அவர் வந்து வரும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டார். இன்னைக்கு வரும்போது 2 ஜாதகம் பார்த்துட்டு தான் வரேன். விட மாட்டேங்கிறாங்க. நல்லது தான், அதுதான் செல்வம். பணம் வரும்போது தான் வாங்கிக்க முடியும், வராத போது எங்கே போய் நம்ம போய் என்ன பண்ண முடியும்? வரும்போது வாங்கிக்க வேண்டிதான். அதனால தான் ஐயா சொல்லுவார் ஐயா வந்துருங்கன்னாரு, ஏமா விட்டுட்டு ஓடி வந்தேன். அப்போ சனிக்குண்டான கோயில் இன்னும் நிறையா கோயில் இருக்குது. சனிக்குண்டான கோயில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கோயில் கொடுத்துடலாம். வர்க்கோத்தமாக இருந்தாலும் இல்லாத இருந்தாலும் அந்த சனி 2ஆம் இடத்துல நீசத்தில் அசுவினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் கொடுக்கலாம். கொடுத்தா நல்லது நடக்கும். அடுத்தது எடுத்துக்கிட்டா ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவர் மேசத்தில் இருந்து நமக்கு வந்து டோட்டலாகவே ஆமாடம், எருது, சுறா, நண்டு, கண்டி, பூ மேடை, ராஜயோகம்னு பாடல் இருக்குது. அப்போ மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு வர்க்கோத்தம் பெற்றாலும் நல்லது செய்யும், வர்க்கோத்தம் இல்லாத போனாலும் நல்ல மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லது தான் செய்யும் அங்கே அப்படிங்கிற ஒரு விதி. பட் இருந்தாலும் அவர் வேதக தோஷத்துலையோ கிரக அவஸ்தையில் இருந்து அங்கே வர்க்கோத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா
நம்ம காளியம்மனை பிடிச்சிக்கணும். புரியுங்களா? எப்பவுமே காளியம்மன். 2ஆம் இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ல் ராகு யாருக்கு இருக்குதோ அவங்கள காளியம்மனை பிடிச்சிக்காங்க, பத்திரகாளியை பிடிச்சிக்காங்க. 48 சுத்த சொல்லுங்க. செவ்வரளி பூ போட்டு சுத்த சொல்லுங்க, தும்பப்பூ போட்டு சுத்த சொல்லுங்க. ஒவ்வொரு இதுக்கு நான் பரிகாரம் சொல்லுவேன். தும்பப்பூ வச்சு சுத்த சொல்லுவேன், பார்த்தீங்கன்னா அரளிப்பூ வச்சு சுத்த சொல்லுவேன், மல்லிகைப்பூ வச்சு சுத்த சொல்லுவேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வித்தியாசமாக கொடுப்பேன். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். நீங்கள் ஒரே பாயிண்டில் எடுத்துக்கூடாது. ஒன்றும் செவ்வரளி பூவா இல்லை, மல்லிகைப்பூவும் கொடுப்பேன். எதுக்கு? கல்யாண சமாச்சாரம்னா மல்லிகைப்பூ, பிரச்சனைனா செவ்வரளிப்பூ, தும்பப்பூ ஒன்று கொடுத்து. இதுக்கு எங்கே பண்ணலாம்? ஒருத்தர் காட்டு பிரச்சனையே தீரல, புரியுதுங்களா? காட்டு பிரச்சனையே தீரல, இட பிரச்சனை தீரல, தட பிரச்சனை தீரல, பஞ்சாயத்து நாயம் கோர்ட்டு, சிவகங்கை மாவட்டம் வெட்டுடையார் காளியம்மன் கோயிலுக்கு அனுப்பிச்சுடுங்க, கண்டிப்பா பிரச்சனை தீரும். என்னைக்கு போகலாம்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகலாம் அப்படிங்கிற கருத்து. புரியுங்களா? இந்த மாதிரி போய் பண்ணும்போது இந்த ராகு வர்க்கோத்தத்தில் இருக்கும்போது நமக்கு நன்மைகளை செய்யும், பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறதா கருத்து. அடுத்தது கேது. கேது ஞானக்காரகன். கேதுனுடைய நட்சத்திரத்திலேயே வர்க்கோத்தத்தில் இருக்கிறார். ஆல்ரெடி ராகு கேது அதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கும்போது அது மந்தமாக தான் இருக்குது, சுலோவாக தான் இருக்கும். ஆனால் மீன லக்னத்துக்கு செவ்வாய் மனையில் இருப்பது ஒரு தவறுகள் இல்லை. செவ்வாயை போல் கேதுவும் கேதை போல் செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய் மனையில் வர்க்கோத்த நிலையில் இருக்கும்போது அவர் எந்த பாதிப்போ சிரமமோ சிக்கலோ தொல்லைகள் கொடுக்காது. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து வர்க்கோத்தத்தில் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது. ஆனால் லக்ன வாரியாக நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி குரு பார்க்குறாரா, சேர்றாரா, கிரகங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அப்போது இந்த மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுவனி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தத்தில் இருந்தால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அதுக்குண்டான பரிகாரங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற கருத்து. இப்போ ஒரு ராசிக்கு தான் நாம் போயிருக்கிறோம். இப்படி 12 ராசிக்கு நாம் போனால் அதுக்கு வெவ்வேறு மாதிரி கோயில் சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? வெவ்வேறு மாதிரி கோயில் சொல்ல போகிறோம். அவ்வளோ தூரம் போனால் நம்ம ஐயா வந்து இவருக்கு பொழுதோ வரைக்கும் வேணும் மாட்டிருக்குது. இவரை நினைப்பார் மாதிரி ஐயா மைக்குன்னா மலாருன்னு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கிறார், மலாருன்னு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் சுருக்கமாக முடிக்கிறதுக்கு நான் அந்த வர்க்கோத்தத்தை பலனுக்கு போகிறப்போ, புரியுதுங்களா? ஆல்ரெடி மீன லக்னத்துக்கு மேச ராசியில் இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த அதாவது வர்க்கோத்தம் என்பது அதாவது சரராசிகளில் பார்த்தீங்கன்னா மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளில் எந்த நட்சத்திரம் முதல் பாதம் வருதோ அது 1ஆம் பாதத்தில் முதல் பாதத்துக்கு வர்க்கோத்தம் வரும். ஆல்ரெடி ஸ்திர ராசிக்கு அதாவது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு ராசிக்கு 9 பாதத்தில் 5ஆம் பாதத்தில் உங்களுக்கு வர்க்கோத்தம் என்பது வரும். 5ஆம் பாதம். உபயராசிக்கு ஆல்ரெடி உபயராசி அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆவது பாதத்தில் கடைசி பாதத்தில். அப்போ கடைசி பாதம்னா என்ன? மிதுனத்துக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம். அப்போ கன்னி ராசின்னா கடைசி பாதம் என்ன பாதம்? சித்திரை 2ஆம் பாதம். அங்கே தனுசில் உத்திராடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் பாதத்துக்கு போயிடும். இதில் கடைசி பாதத்துக்கு போயிடும், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு போயிடும். அதே மீனராசிக்கு ரேவதி 4ஆம் பாதத்து, அங்கே தான் நமக்கு சூட்சமங்கள் இப்படி அதாவது வர்க்கோத்தம் பெறக்கூடிய பாதங்கள் என்ன? 1, 5, 9. அதனால தான் நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் அதாவது பார்த்த லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 மிஞ்சும் பலனை கொடுப்பாருன்னு சொல்லி சந்திரகாவின் ஊரில் எழுதி கொடுத்தாரு. இந்த பாதம் தான் அந்த கணக்கு, இந்த பாதம் தான் அந்த கணக்கு. அப்போ அந்த 1, 5 எப்படி நம்ம யோகத்தை கொடுக்குதோ இந்த 1ஆம் பாதமும் 5ஆம் பாதமும் 9ஆம் பாதமும் வர்க்கோத்தம் பெற்று ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, இப்போ மேஷத்துக்கு அடுத்தது மேச லக்னத்துக்கு 2ஆம் பாதத்தில் அதாவது 2வது ரிஷப வீட்டில் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் பெறும். அது இதன்படி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு மிதுன ராசியில் அதாவது புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் படும்.
அதே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா இதில் கடகத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வர்க்கோத்தம் வரும். இப்போ 2ஆம் பாதம் அந்த தனபாவத்தை மட்டும் ஈக்கணும். தனபாவத்தை ஈக்கினான்னு தான் நமக்கு பணமே வரும். அப்போ அதே பார்த்தீங்கன்னா இதில் கடக லக்னத்துக்கு சிம்மத்தில் பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமாக வரும். அப்போ 5ஆம் பாதமாக வந்துடும். 5ஆம் பாதம் வந்துடும். அதே சிம்மத்துக்கு துலாத்தில் சித்திரை 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் வரும். அதே இப்போ கன்னியில் துலாத்தில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வருது. துலா லக்னத்துக்கு விருச்சகத்துக்கு அனுச 4ஆம் பாதத்துக்கு வர்க்கோத்தம் வந்துடும். அடுத்தது இதன்படி தனுசுக்கு மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் வரும். அடுத்தது மகரத்துக்கு கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தத்துக்கு வரும். அதே கும்பத்திற்கு மீன ராசியில் 4ஆம் பாதம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமும் வரும். அப்போ இந்த 1-5 என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு ராசியும் வர்க்கோத்த பலம் என்பது மிக மிக எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 1500 யோகங்களில் இது ஒரு யோகத்தையும் முதன்மையாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு இந்த மேச ராசிக்கு மட்டும் இந்த ஒரு பலனை கொடுத்துருக்குறோம். சரி, அதே இப்போ ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் உங்களுக்கு வர்க்கோத்தம் பெற்றிருக்குது. இது நமக்கு என்ன பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறாரு, ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அது நமக்கு என்ன செய்யும்? நல்லது செய்யணும், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால. அப்படி ஒரு கால் அதாவது வேற தோஷத்துலேயோ காலப்பகையிலையோ வேதகத்திலையோ அதாவது அவஸ்தையிலையோ ஏதாவது இருந்து தடைப்பட்டுதுன்னா நாமக்கல்ல லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநாயரை போய் வழிபாடு பண்ணோம்னாவே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் சுக்கிரனுக்கு அங்கே போக சொல்கிறோம்? சுக்கிரன் லட்சுமி நரசிம்மர் தாயாரை போய் வெண்தாமரையும் சிவப்பு தாமரையும் 2 தாமரை வாங்கிட்டு போய் ஒரு நல்ல நட்சத்திரம் அன்னைக்கு அம்பாளை அஷ்ட நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன காரியம் தேவையோ அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகும். அப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடம் என்பது கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்ம 12 ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு அற்புதமாக கொடுக்கலாம். அந்த இது வேலை செய்யும். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கோத்தம் நிலைமை என்பது இன்னும் இந்த பொழுத வரைக்கும் இதில் இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது. நான் இப்போ ஒரு வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் அந்த வர்க்கோத்தம் பெற்றிருந்து அது யோகத்தை செய்யுதா செய்யலையா, செஞ்சால் நல்லது செய்யும், செய்யலைன்னா அதுக்கு ரெமெடி கொடுத்துருக்குறேன். அடுத்த ரெமெடி கொடுத்துருக்குறேன். இன்னும் 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கொடுக்கலாம். கொடுத்தா சக்ஸஸ் ஆகும் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது, ஆகும். ஆனால் இந்த ஜோசியர் அவருக்கு எதை தேவைப்படுதோ, ஜோதிடம் என்பது 2ஆம் இடத்தை இயக்குவது, எந்த கிரகத்தை வர்க்கோத்தம் பெற்றிருக்குதா அல்லது வர்க்கோத்தம் படலையா அவங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை இயக்குங்க. அதுக்குண்டான கோயில் குளத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக மாறலாம், இல்லை மாறும் அப்படின்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிடர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பரு 94 43 40 84 59. நீங்கள் இதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க. இதில் ஏதாவது வர்க்கோத்தம் பெற்றிருக்குது சார், அல்லது வர்க்கோத்தத்தில் இல்லை, எனக்கு இந்த லக்னமாக இருக்குது, எனக்கு பொருளாதார தடைகள் இருக்குது, அல்லது இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, இதுக்கு என்ன வழின்னு கேளுங்க. நான் அதுக்கு ரெமெடி தரேன். நடக்கலாம், இல்லை நடக்கும், வழி இருக்கு. பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை சரியான சூட்சமங்கள் கண்டு உள்ள போகணும். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக தனது கணீர் குரலால் அவையை அலங்கரித்த ஐயா அவர்கள், வர்க்கோத்தமும் 12 பாதம் மீறி போனால் என்ன, 12 பாவத்துக்கு 2 நிமிஷம் போட்டால் கூட 24 நிமிஷம் எடுத்து வர நினச்சேன்.
12 எல்லாத்தையும் பற்றி பேசுனா ஒரு நாளே பேசுவாராட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு பாதத்தை வச்சு 1 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜோதிடருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து இப்போ கூட இப்போ அடுத்து கிளம்பிடுவார். ஏன்னா அங்கே வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஓகேங்களா, படப்படப்படன்னு அவர் வேலையை பார்ப்பார். ஸோ தினசரி ஒரு 20-30 ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர், ரொம்ப பீக்காக இருக்கக்கூடிய மனிதர். ஸோ ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்மளை மூளை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.